மலையில தாங்க இருக்கும். இங்க டோலி இருக்குமா, அதாவது சபரிமலையில ஏற முடியாதவங்க, வயதானவங்க, இவங்க எல்லாருமே இந்த டோலியில போகலாம். இங்க டோலி தூக்குறவங்க ஒரு டோலிய 4 பேர் தூக்குறாங்க. இவங்களுடைய வாழ்வாதாரமா இந்த டோலி தாங்க இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா ரேட்டை பார்க்காதீங்க. இவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க ஒரு டோலியும் தூக்குறதுக்கு. அதனால காசு பார்க்காதீங்க, எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளவு கொடுத்துருங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டோலி தூக்குறது நம்மளுக்கு தூக்கி பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. ஏற முடியாதவங்க டோலி வழியா ஏறி போய் ஐயப்பனை சபரிமலையில தரிசிக்கலாம். இப்ப நீங்களே பாக்குறீங்க, ஒரு டோலிய 4 பேர் சேர்ந்து தூக்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குறாங்கன்னு. நீங்க இங்க வந்தீங்கன்னா டோலியில அழுங்காம குலுங்காம மேல போய் ஐயப்பனை தரிசிக்கலாம். நடக்க முடியல, ஐயப்பனை பார்க்க முடியாதன்ற கவலையே வேண்டாங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க பத்திரமா மேல போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு இவங்களே திரும்பி டோலியில பம்பா வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுடுறாங்க. சாமி எவ்வளோ சாமி டோலி ஒரு ஆளுக்கு? நார்மல் 8500 ரூபாய். அப்பன் அதாவது 80 கிலோ மேலே போனால் 10,500 ரூபா, அதுக்கு மேலே போனால் 12,500 ரூபா, 12,500. அப் அண்ட் டவுன் சேர்த்தா சார்? அப் அண்ட் டவுன் சேர்த்து. இப்போ டவுன் மட்டும் பம்பாக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் போகணுன்னா எவ்வளோ சாமி? வெயிட்டை பொறுத்து. வெயிட்டை பொறுத்து 4,200 ரூபா. வெயிட்டை பொறுத்து. ஓகே சார், தேங்க்ஸ் சார். போகிறதுக்கு மட்டும்தான் கம்மியா? இல்லை சார், அதே ரேட் தான். ஒரே ரேட் தான். 4,250 கடனை ரெண்டும் சேர்த்துனாக்கா 10,000 ரூபா. ஒரு வெயிட்டை பொறுத்து இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு டோலி தூக்குறாங்கன்னு. இவங்க பசங்களை படிக்க வைக்கிறது, வீட்டு செலவு எல்லாமே அவங்க இந்த ஒரு டோலி தொழிலை நம்பி தாங்க இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, காசு பார்க்காதீங்க, எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா.